வேலூர் என்றாலே வெயில் என்று மக்கள் கருதும் அளவுக்கு கோடை காலத்தின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டும் கோடை காலம் தொடங்க முன்பே வெயிலின் கொடுமை தொடங்கியது. தொடர்ந்து நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்த வண்ணமே உள்ளது. பகல் நேரங்களில் இருசக்கர வாகனங்களில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். அவர்கள் முகத்தில் தலையில் துணியை கட்டிக்கொண்டு செல்வதை பார்க்க முடிகிறது. பெரும்பாலானவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதில்லை. வீடுகளுக்குள் இருப்பவர்களும் புழுக்கத்தால் தவிக்கின்றனர். நகரில் ஆங்காங்கே கரும்பு சாறு கடைகள், தர்பூசணி கடைகள், குளிர்பான கடைகள் முளைத்துள்ளன. அந்த கடைகளை மக்கள் தேடி சென்று தாகத்தை தணித்து வருகின்றனர். இதனிடையே வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இயல்பை விட வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 2 நாட்களாக அனல் காற்றுடன் கூடிய வெயில் மண்டையை பிளக்கும் அளவுக்கு கோர தாண்டவம் ஆடியது. 110 டிகிரிக்கும் மேல் வெயில் அளவு பதிவானது. எனினும் நேற்று முன்தினம் வேலூர், குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. ஆனால் வேலூர் நகரில் சாரல் மழை மட்டுமே பெய்து மக்களை ஏமாற்றியது. தொடர்ந்து நேற்று வெயில் இரக்கமின்றி கொளுத்தியது. குழாய்களை திறந்தால் வெந்நீர் கொட்டுவதால் குளிப்பதற்கே தயக்கம் காட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிறுவர்கள், இளைஞர்கள் பலர் நீர்நிலைகளுக்கும் நீச்சல் குளத்துக்கும் படையெடுத்தனர். பல வீடுகளில் மின்விசிறிகளும் மேசிகளும் 24 மணி நேரம் ஓய்வின்றி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று சனிக்கிழமை அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயில் தொடங்க உள்ளதால் மக்கள் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.